நேயர்களுக்கு வணக்கம். கோட்டையை பிடிக்க போவது யார்? தேர்தல் களத்தின் ஆடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திக்கிறோம். ஏற்கனவே முதற்கட்ட கள ஆய்வு நம்ம செய்து 154 தொகுதிகளுக்கு நம்முடைய முடிவுகளை சொல்லியிருந்தோம். இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இருக்குது. அதோடைய முடிவு எப்படி இருக்குது, அதன் வாயிலாக கோட்டையை யார் பிடிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்திருக்கிறோம். எஸ்ஐஆருக்கு பின்பு கிட்டத்தட்ட 36,000 வாக்குகள் இங்கு நீக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு இப்பொழுது இந்த தொகுதிக்குள்ளார நம்ம செல்வோம். மொத்த வாக்காளர்கள் 2,59,000 பேர் இருக்காங்க. 2021 72% மேல வாக்கு வாங்கி கிட்டத்தட்ட 1,65,000 வாக்குகள் வாங்கி ஐ பெரியசாமி வெற்றி பெற்ற தொகுதி. மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி இது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வில் ஐபி, அதாவது ஐ பெரியசாமி தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். 2021 டேர்ன் அவுட் பார்த்தீங்கன்னா 2,28,000 பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அப்போவே 78% நடந்திருக்குது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா 88.95%. இந்த வாக்காளர்கள் நீக்கம் 31,000 கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு இதில் வித்தியாசம் இருப்பது போல தெரியல. ஆனாலும் கூட தாவேக்காவுடைய தாக்கம் இந்த தொகுதியில் எப்படி இருக்குது, இன்னும் அதே சூழ்நிலையில் தான் இருக்கிற ஐபிக்கு வந்து பெரிய அளவு வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் கள ஆய்வில் ஈடுபட்ட பொம்மு சுப்பையா நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். முதற்கட்ட கள ஆய்வுல ஐபி தான் வெற்றி பெறுவார் என்று சொன்னீங்க. அதே எண்ணத்தோடு தான் இப்பொழுதும் இருக்கீங்களா? அந்த கருத்துல ஏதாவது மாறுபடுறீங்களா, மாத்திக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பாக திரு ஐ பெரியசாமி அவர்கள் தான் காம்ப்ரஹென்சிவ் வின்னர் தான். கண்டிப்பா அந்த தொகுதியை எடுத்துருவாரு. ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம இப்போ 2021 பாமக சார்பா திருமதி திலகபாமா மாம்பழ சின்னத்துல நின்னதுனால ஒரு மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்துல, அதாவது தமிழ்நாட்டிலே அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல ஐபி அவர்கள் ஜெயித்தார்னு எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த தடவை அதிமுக நேரடியா களம் இறங்கினதுனால ஒரு ஒரு போட்டியான சூழ்நிலையும், ஒரு வாக்கு சதவீதம், இவருக்கு அந்த வெற்றி வாக்கு சதவீதம் ரொம்ப குறையும்லாம் நம்ம நினைத்தோம். அந்த தொகுதிக்கு அதிமுக வேட்பாளரை நேரடியா அறிவித்ததுனால கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில ஆத்தூர் தொகுதி இருக்கும்னு நம்ம கணிச்சோம். ஆனா இந்த தொகுதியை பொறுத்தளவிற்கு மீண்டும் அந்த அறிவிக்கப்பட்ட விஸ்வநாதன், அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்ட விஸ்வநாதன் அவர்களுடைய ஒரு பிரச்சார பயணம் என்பது ஒரு பெரிய அளவில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த ஸ்டார் தொகுதிகளில் நடக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கு முன்பாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய அந்த உடன்பாடுகள் இந்த முறையும் ஆத்தூர் தொகுதியில் நிகழ்ந்து விட்டதாகத்தான் அந்த அதிமுக பாஜக தெரிவிக்கக்கூடிய கருத்தை நம்ம கேட்க முடியுது. அதனால மீண்டும் திரு ஐபி என்று சொல்லக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஆத்தூர் தொகுதி இருக்கிறது. ஏன்னா நான் சொன்னது போல ஒரு அதிமுக அறிவித்ததுனால டஃப் ஃபைட் நிலவும்னு எல்லா கட்சிக்காரங்களுமே நினைத்திருந்த சூழ்நிலையில ஒரு பெரிதா பிரச்சாரத்துல கூட கவனம் செலுத்தாத வேட்பாளராக தான் திரு விஸ்வநாதன் இருந்தாருங்கிறத நம்ம களத்துல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இந்த உடன்பாடு அப்படின்னு நீங்க சொல்றத அவங்க, அதாவது எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளரையும் கூட விலைக்கு வாங்கிட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, அப்படிப்பட்ட உடன்பாடுகள் நிகழ்ந்ததாகத்தான் நம்ம அந்த கட்சிக்காரங்களே சொல்றதே நம்ம கேட்க முடியுது. பாஜகவினராகட்டும், அதிமுகவினராகட்டும், அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களே நம்ம பேசும்போது அவரு பிரச்சாரத்தில் கூட பெரிதாக ஆர்வம் காட்டாத வேட்பாளராகத்தான் இருக்கிறார். திரு ஐபி அவர்களை எதிர்த்து ஒரு கவுண்டர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட இல்லை என்பதை தான் அவங்க பதிவு செய்யறாங்க. சரி, இங்க தாவேக்காவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? கொஞ்சம் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. ஐபியே வந்து வெளியில சொல்லிக்கலன்னா கூட அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான் அப்படிங்கிறது தெரியும். அவருக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பகுதியில் இருக்காங்களா, இல்ல தாவேக்கா மண்டி போட்டு ஜபம் செய்த விஜய்க்கு இங்க வாக்களிக்கக்கூடிய அலையில இருக்காங்களா? கண்டிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தளவிற்கு நான் ஏற்கனவே முதல் கட்ட கள ஆய்வுல சொன்னது போல தாவேக்கா மற்றும் இங்க வந்து நாம் தமிழரை லேசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவரும் ஒரு கிறிஸ்தவ வேட்பாளர் தான் அறிவித்திருந்தாங்க. சென்ற முறை போட்டியிட்டவர் தான் இந்த முறையும் போட்டியிருக்காரு, சைமன் ஜஸ்டின். ஆமா, அவருக்கு நல்ல ஒரு அறிமுகமும் இந்த தொகுதியில இருக்கு. அவர் மண் சார்ந்த வாக்காளர்களே ஒரு 2-3 ஊர்ல
ஒரு மாச ஒரு கிறிஸ்துவ சிறுபான்மையினர் வசிக்கக்கூடிய இடத்துல இருந்து அவர் வந்த வேட்பாளருங்கிறதுனால அவரும் கூட ஒரு சதவீத வாக்குகளை பிரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. தாவேக்காவிற்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள், அதாவது கணிசமான வாக்குகளை இந்த தொகுதியில தாவேக்கா பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அது எதுவுமே திரு ஐபி அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்காத அளவிற்கு அவர், நான் ஏற்கனவே சொன்னது போல, திரு சக்கரபாணி அவர்களை போல இந்த தொகுதியும் தொகுதி மக்களையும் கண்கலங்காமல் பார்த்துக் கொள்வதில் வல்லவர் என்பது நமக்கு ஏற்கனவே பல முடிவுகள்ல அவர் நிரூபிச்சிருக்காங்க. அதனால செய்ய வேண்டிய காரியங்களை இவரும் சிறப்பாக செவ்வனே செய்து முடித்திருக்கிறார்னு சொல்ல முடியும். ஒட்டஞ்சத்திரத்தை போலவே ஆத்தூருமே அவரு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இல்லை. அதனால ஒரு குறைவான கவனிப்பிலேயே அவர் தன்னுடைய வெற்றியை பெறக்கூடிய சூழ்நிலையில் தான், ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்தளவு மிகப்பெரிய அளவில் நம்ம அதை டிசெக்ஷன்லாம் பண்ணி பெரிய ஆய்வு பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது பொம்மி சுப்பையா அவர்கள் சொல்லும் பொழுதே தெரியுது. காரணம் என்னன்னா, எதிர்த்து நிற்கிறவர் அதிமுக வேட்பாளர் ஏ விஸ்வநாதன். அவரே பிரச்சாரத்துக்கு போலங்க, நான் அவரையே கூட சரி பண்ணி விட்டார் ஐ பெரியசாமி. ஆகவே போட்டி போடுறதுக்கு எதாப்புல ஆளே இல்லை. சரி, அப்பனா யாரு கொஞ்சம் டஃப் கொடுக்கறது மாதிரி இருக்காங்கன்னா, சென்ற முறை போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியுடைய சைமன் ஜஸ்டினாக இருக்கலாம். தாவேகா சார்பாக இப்பொழுது கலைச்செல்வி அப்படிங்கிறவங்க போட்டி போடுறாங்க. அவங்க 2 கிறிஸ்துவர்கள், விஜய்ங்கிற அந்த இதுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு வாக்கு பிரியும். ஸோ சென்ற முறை 1,65,000 வாக்குகள் வாங்கினாரு. பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஐபி. அதில் கொஞ்சம் குறையலாமே தவிர, இவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் கூட அவருடைய வெற்றியை பாதிக்கக்கூடியதாக இருக்காது அப்படிங்கிறது கலாய்வு. தான் சரி கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம் என்று தெரிந்த ஐ பெரியசாமி கூட திமுகவுக்கே உரிய வகையிலே வாக்காளர்களுக்கு நல்லா கவனிச்சிருக்கிறாரு, சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ கரும்பு தின்ன கைக்கூலியா அப்படிங்கிறது மாதிரி அவர் அந்த தொகுதிக்கு நல்லா செஞ்சிருக்காருங்கிறது ஒரு பக்கம். தான் ஜெயிச்சிருவோன்னு தெரிஞ்ச பிறகும் கூட நமக்கெல்லாம் பைசா கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த மக்களுக்கு இயல்பிலேயே ஒரு நன்றி, விசுவாசம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால எளிதாக அவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது எக்ஸிட் போல், ஸ்ட்ரீட் யூடே எக்ஸிட் போல் சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.